பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். எதற்காக? சரீர சுகத்துக்காக. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நீங்கள் குணமாகும்படி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் அந்த உன்னதரை நோக்கி பார்ப்பீர்களோ, நான் சுகமாவேன், இந்த கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாவேன், அவர் என்னை சுகப்படுத்துவார், என் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, நிச்சயமாகவே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது தொடரட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒரு அபிஷேகம் இருக்கிற இடத்துல இறங்கட்டும். அப்பா, என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் சரீரத்தை விட்டு விலகி போகும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உங்களை விட்டு விலகும். மரண போராட்டத்தில் இருக்கிற உங்கள் சரீரத்திலிருந்து உங்களை வேதனைப்படுத்துகிற அத்தனை கிரியைகள் உங்களை விட்டு விலகும். உங்கள் சாபங்கள் விலகும், உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு விலகும். சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி பாருங்க. இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. நான் இப்பொழுதே சுகமாகிறேன் என்று சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே உங்களை தொடற்றும். இப்பொழுது அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதிகளும் உங்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிகளும் உங்களை விட்டு விலகட்டும். இப்பொழுது என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அப்பா, சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அற்புத சுகம் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். அப்படி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட தன் கைகளிலே, கால்களிலே, விழாவிலே ஹல்லேலூயா குத்தப்பட்ட, கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த அற்புத சுகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும். அப்பா, இறங்கட்டும் சார். எப்படிப்பட்ட வியாதி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதிக்கு காரணமா இருக்கிற அத்தனை பிசாசுகளும் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலக கிடவும். இயேசுவின் நாமத்தில் விலக கிடவும். இயேசுவின் நாமத்தில் விலக கிடவும். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த நிமிஷமே ஒரு சுகம். இந்த நிமிஷமே அற்புத சுகம். இயேசுவின் தழும்புகளால சுகம். இந்த நிமிஷமே சுகம் உண்டாகட்டும். சரீரத்துல உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்துல என் கைகளோடு இணைக்கிற இந்த வேளையில தான் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, மனிதனால் கூடாது, என் தேவனால் கூடும். அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென்.